நெக்ஸ்ட்டு கான்கரன்சி ஆஃப் ஷேப்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நார்மல் லைஃப்பில் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த ரூபா நோட்டு. ஸோ ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டில், 100 ரூபா நோட்டில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த 10 ரூபா நோட்டுனா அந்த 10 ரூபாய்க்கு நோட்டுக்கு மேலேயே அந்த இன்னொரு 10 ரூபா நோட்டு வந்துச்சு, சேமாக இருக்கும். ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அது கோயின்சைட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், கான்கரன்சி ஆஃப் ஷேப்ஸ். ஓகேங்களா. எந்த ஒரு வெளியில் எந்த ஒரு அந்த ஷேப்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும், ஷேப்ஸ் அண்ட் சைஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருந்தால் அது இருந்தால் கான்கரன்சி ஆஃப் ஷேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதில் ரூபா நோட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குறது. பேக்கெட் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ். அடுத்தது வந்து ரூலர் ஆஃப் த சேம் சைஸ். ஸோ இதை போல் இருக்கிறதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கான்கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் தான் இந்த புக்கில் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. To understand the congruency of shape, let us pack of card and choose any two card and place them one over the other. ஒண்ணுக்கு மேல ஒன்னு வச்சா அப்படியே coincide ஆயிடணும். We are able to place them in such a way that one card matches exactly with the other in shape and size. இது போல ஒரு கார்டு இன்னொரு கார்டு மேல அப்படியே பொருந்தி போச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, congruency. Hence all the cards in a packs are equals in both shapes and size. So இந்த போல ஷேப்பும் சைஸும் ஐடென்டிக்கலா ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ற, கான்கரன்ட். பாருங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எனி பேர் ஆர் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் செட் டு பி a கான்கரன்ட். இந்த போல கரெக்டா எக்ஸாக்ட்லியா ஷேப்பும் சைஸும் பொருத்தமா போயிடுச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம கான்கரன்சின்னு சொல்றோம். அதே இப்ப பாருங்களா, ஒரு ரூபா நோட்ல 200 ரூபா நோட்ல போய் 10 ரூபா நோட்டை வைங்களேன், அது வந்து 3 பக்கம் சமமா வரும், 4வது பக்கம் அது அன்ஈக்குவலா காட்டும். ஸோ அப்ப அது வந்து கான்கரன்சி கிடையாது. ஸோ இதுதான் அதை சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஹவு டு செக் த கான்கரன்சி ஆஃப் டூ ஆப்ஜெக்ட். அதை பத்தி இது எப்படிலாம் பண்ணிருக்கலாம், அந்த அப்படி பெண்ட் பண்ணக்கூடாது, ட்விஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. பட் இந்த டிரான்ஸ்லேட் ஆர் ரொட்டேட், டிரான்ஸ்லேட் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், பட் இந்த போல விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஒரு ஷேப்பையும் சைஸையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க, நம்ம மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்துட்டோம். கான்கரன்சி ஆஃப் அ லைன் சப்ஜெக்ட். ஒரு லைனுக்கு மேலே இன்னொரு லைன் அப்படியே பொருத்தமாக போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், கான்கரன்சி ஆஃப் லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் அதில் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள் இங்கே வந்து ஏங்கிறது தான் ஆங்கிள், அதே போல் இங்கே ஈங்கிறது தான் ஆங்கிள். அப்படியே கான்க்ருவெண்ட்டாக பொருந்துச்சுன்னா அது வந்து தான் கான்கரன்சி ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் அப்படியே ஈக்குவல். இது 65னா இதுவும் 65, இது 45னா இதுவும் 45. ஸோ அப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ. அப்போ இதுக்கு பேர் கான்கரன்சி ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்தது இப்போ பிளெயின் ஃபிகரை பத்தி பாக்குறாங்க. பாருங்க, பிளெயின் ஃபிகர் பாருங்க, இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் ஈக்குவலா இருக்கு, இந்த பேரலோகிராம்க்கு இந்த பேரலோகிராம், இந்த ஷேப்புக்கு இந்த ஷேப். ஸோ சைஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தே ஆர் ஐடென்டிக்கல் இன் ஷேப்ஸ் அண்ட் சைஸ், தேர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆல்சோ ஈக்குவல். ஸோ இந்த போல் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும், சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் தான் சர்க்கிளை பற்றியும் சொல்லியிருக்காங்க. தேர் ரேடியை ஆர் ஈக்குவல் இஃப் தே ஆர் பிளேஸ்ட் ஆன் ஈச் அதர் தே வில் பி coincide. தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆர் கால்ட் அஸ் கான்கிருயன்டி ஆஃப் பிளெயின் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கான்கிரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ இதை அப்படியே இப்ப இது கான்கரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பேசும்பொழுது 3 sides and 3 angles, ஏன்னா இதுக்கு 3 பக்கங்கள் இருக்கு, அதான் வெவ்வேறு கலர்ல கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஏபியும் இசட்ஒய்யும் ஒரு கலர், கிரீன் கலர் பாருங்க, ஏபிசியும் எக்ஸ்ஒய்யும். நெக்ஸ்ட் இது வந்து அடுத்த சைடு. நெக்ஸ்ட் வந்து ஏசியும் நெக்ஸ்ட் இசட் எக்ஸும் ஒரு கலரா இருக்கு. அப்ப இது கான்கரன்ட். சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ஏபிசிக்கு XY ஈக்குவலா இருக்கும். அப்படியே பொருத்தமா நம்ம இது ரொட்டேட் பண்ணலாம் இல்லைங்களா, ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் பிசி பக்கத்துக்கு எது ஈக்குவலா இருக்கும், எக்ஸ் ஒய் ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஏசிக்கு எது ஈக்குவலா இருக்கும், இசட் எக்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இதுல ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. இதை படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 3 ஆங்கிள்ஸ்லாம் எது, 3 ஆங்கிள்ஸ்னா இந்த கிரீனும் ரெட்டும் சேர்றது ஆங்கிள் பி. ஸோ ஆங்கிள் பிக்கு எது ஈக்குவலா இருக்கும், கிரீன் ரெட். அதே கிரீன் ரெட் பாருங்க, கிரீனுக்கும் ரெட்டுக்கும் உள்ளது மேட்சிங் ஆகுறது ஆங்கிள் ஒய் இல்லைங்களா. அதே போல இப்ப பி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ளூவும் ரெட்டும் சேர்ற இடம் ஆங்கிள் ஏன்னு வச்சுக்கிறோமா, ப்ளூவும் ரெட்டும், இந்த ப்ளூவும் ரெட்டும் சேர்ற இடம் இங்க வந்து இசட். நெக்ஸ்ட் வந்து
என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் சி கண்டுபிடிக்கணுமா? ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி பேசணும்னா ப்ளூவும் க்ரீனும் ஆங்கிள் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் பிக்கு ஆங்கிள் எக்ஸ் ஈக்குவல், அது ஆங்கிள் ஏக்கு ஆங்கிள் இசட் ஈக்குவல், ஆங்கிள் எக்ஸுக்கு ஆங்கிள் சிக்கு ஆங்கிள் ஒய் ஈக்குவல். இதுக்கு பேர் தான் கான்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னா ஏசிக்கு எக்ஸ் இசட் ஈக்குவல், ஏபிக்கு ஒய் இசட் ஈக்குவல், நெக்ஸ்ட் பிசிக்கு எக்ஸ் y ஈக்குவல். ஸோ இதுதான் கரஸ்பாண்டிங் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ருவென்ட்னா இது எப்படி எழுதுவாங்கன்னா ஏபிசி இஸ் கான்க்ருவென்ட் டு எக்ஸ் ஒய் இசட். ஸோ சிமிலராக இருக்கு, ஸோ கான்க்ருவெண்ட்டாக இருக்கு. அதுக்கு சிம்பிள் எப்படி போடுவாங்கன்னா இப்படி போட்டு இப்படி போட்டாங்கன்னா அதுக்கு பேர் கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா சார்? நெக்ஸ்ட்டு இதுலேயே இன்னொன்று இருக்கு, கிரைட்டீரியன் இருக்கு. என்னன்னா இந்த ட்ரையாங்கிள்ஸை எப்படிலாம் நம்ம ட்ரா பண்ணலாம். ட்ரா எ ட்ரையாங்கிள் கான்க்ருவென்ட் டு த கிவன் ட்ரையாங்கிள், டு யூ நீட் டு தி மெஷர்ஸ் ஆஃப் தி சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சைடு, இது ஒரு கிரைட்டீரியன் கான்க்ருவன்சி. எஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 சைட்ஸ் 3 பக்கங்களையும் கொடுத்துட்டா அது என்னன்னு சொல்லுவாங்க, எஸ் கிரைட்டீரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடி இதுதான் நம்ம போட போகிறோம். 3 சைடு கொடுத்துட்டா எப்படி ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறது, அது ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் நம்ம 4.2ல வருது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சைடு இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த கிரைட்டீரியன் கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி வரைகிறது, அதுதான் ஷார்ட்டாக எஸ்ஏஎஸ், சைடு ஆங்கிள் சைடு. ஸோ இந்த கிரைட்டீரியன் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியன் எஸ்எஸ்எஸ், செகண்ட் கிரைட்டீரியன் எஸ்ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் வரும். நெக்ஸ்ட் தேர்டு பாருங்க, தேர்டு வந்து ஆங்கிள் சைடு ஆங்கிள், 2 ஆங்கிள் கொடுத்துருவாங்க, ஒரு பக்கம் இருக்கும், 2 ஆங்கிள் ஒரு சைடு. ஸோ இப்படி இருந்தா அது என்னன்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ஏ, ஷார்ட் ஃபார்ம் ஏஎஸ்ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், எஸ்எஸ்எஸ் 3 சைட்ஸ், எஸ்எஸ்எஸ் சைட்ஸ். அடுத்தது சைடு ஆங்கிள் சைடு எஸ்ஏஎஸ்ன்னு பார்த்தோம். அடுத்தது ஆங்கிள் சைடு ஆங்கிள், ஸோ ஏஎஸ்ஏ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹைபாட்டன்யூஸ். இப்போ இந்த ஹைபாட்டன்யூஸ்ல பாருங்க, ஹைபாட்டன்யூஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், one angles is right angle and the other 2 angles are acute. பாருங்களேன், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பேசிட்டாலே நம்ம ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரின்றது சொல்லியிருக்கோமா, சொல்லிட்டு மற்ற 2 ஆங்கிளும் எப்படி இருக்குமா, அக்யூட் ஆங்கிளாக இருக்குமா, லெஸ் தென் 90 டிகிரி இருக்குமா. அதுலேயே ஒரு சைடு வந்து பெருசாக இருக்கும் பாருங்க, ஒரு சைடு மட்டும் பெருசாக காட்டும். இந்த சைடுக்கு பேர் தான் என்னது, ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரைட் ஆங்கிளை இந்த கரெக்டாக இன்னொரு ரைட் ஆங்கிளோட பொருத்தும் பொழுது அது என்னன்னு சொல்கிறாங்க, ரைட் ஆங்கிள் இது ஹைபாட்டன்யூஸ் அண்ட் சைடு, ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்னா ரைட் ஆங்கிள், ஹெச்னா ஹைபாட்டன்யூஸ், எஸ்னா சைடு. ஸோ இந்த 4 கிரைட்டீரியன் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், 4.2 சம்ஸை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எஸ், அடுத்தது எஸ்ஏஎஸ், அடுத்தது ஏஎஸ்ஏ, நெக்ஸ்ட் வந்து என்னது ஆர்ஹெச்எஸ். மீனிங் புரியுதுங்களா? ரைட் ஆங்கிள் ஹைபாட்டன்யூஸ் சைடு, அடுத்தது ஆங்கிள் சைடு ஆங்கிள், நெக்ஸ்ட் சைடு ஆங்கிள் சைடு, நெக்ஸ்ட் சைடு. ஸோ இதுதான் கான்கரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ கான்கரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்னா நம்ம என்ன பார்த்தோம், எனி பேர் ஆர் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் செட் டு பி எ கான்கரண்ட். ஸோ அந்த சேம் ஆப்ஜெக்ட் அப்படியே அந்த ஆங்கிளுக்கு ஆங்கிள் பொருத்தமாக இருந்துச்சு, அது அப்படி பொருத்தமாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற ஆங்கிளும் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்க ஆங்கிளும் பொருத்தமாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், கான்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சைடு பொருத்தமாக இருந்தால் கான்க்ருவெண்ட் சைடுன்னு கரஸ்பாண்டிங் சைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கான்கிரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்ல அதுல வந்து கான்கிரன்சி ஆஃப் லைன் செக்மெண்ட் பார்த்தோம், கான்கிரன்சி ஆஃப் ஆங்கிள்ஸ் பார்த்தோம், கான்கிரன்சி ஆஃப் பிளேன் ஃபிகர் பார்த்தோம். நெக்ஸ்ட் கான்கிரன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்ல எத்தனை எத்தனை கிரைட்டீரியன் பார்த்தோம். நம்ம சைடு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? சைடு ஆங்கிள் சைடுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆங்கிள் சைடு ஆங்கிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச்எஸ், தட் இஸ் ரைட் ஆங்கிள் ஹைபாட்டனிஸ் சைடுன்றது பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல 4.2 போடலாம். 4.2 நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிடலாம். அடுத்தது இந்த இன்னைக்கு கொடுத்த சம் வந்து 4.1ல 11th and 12th சம் பிளஸ் அப்ஜெக்டிவ்ஸ் எப்பயும் போல புக்ல எழுதுவீங்க. 11th and 12th வந்து எதுல பண்ணுவீங்க? சப்ஜெக்ட் நோட்ல பண்ணி இன்னைக்கு நீட்டா எழுதி அனுப்புங்க. ஓகேவா? இதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க கன்சர்ன் குரூப்ல கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி சி இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.